மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய மலரே மௌனமா அத்தியாயம் 9. என் மருமக எவ்வளோ அழகா இருக்கா, நெட்டி முறித்தார் தங்கமணி. போதுங்கா, கண்ணு வைக்காதீங்க என்றார் அமுதா. சரி சரி வாங்க, வந்து ஜோடி ஜோடியா நின்று ஆசிர்வாதம் வாங்கிப்பேன் என்றாள் மலர். தங்கம் என்று சிவலிங்கம் ஜாடை காட்ட உள்ளே சென்று ஒரு பையோடு வந்தார் தங்கமணி. மலர் அவர்களின் காலில் விழுந்து எழுந்ததும் அவள் கையில் அந்த பையை கொடுத்தார் சிவலிங்கம். என்னம்மா இது, பிரிச்சு பாரு. ஆர்வமாக அவள் பிரித்து பார்க்க உள்ளே சின்ன ஜரிகை வைத்து அழகான பட்டுப்புடவை ஒன்று இருந்தது. அதை கண்டு இன்பமாக திகைத்தாள் மலர். ஓ மாமா யார்கிட்டையும் சொல்லாம அவரே உனக்காக தேடி தேடி வாங்கிட்டு வந்திருக்காரு. தேங்க்ஸ் மாமா என்றாள் துள்ளி குதித்து. அவர் பதிலுக்கு ஒரு சிறு புன்னகையை மட்டும் தந்துவிட்டு சென்று விட்டார். அடுத்த வருஷம் அக்கா மாமா கையால கூரப்புடவை வாங்கிக்கணும் என்று ஆசிர்வதித்தார் அமுதா. அது என்ன அடுத்த வருஷம், இந்த வருஷத்திலேயே தான் என்றார் சண்முகம். வெட்கத்தோடு சிரித்தாள் மலர். ஆனாலும் இரவு சேகர் அழைப்பை துண்டித்தது மனதிற்குள் அறுத்து கொண்டே இருந்தது. அப்புறம் மலரு, பர்த்டேவுக்கு ட்ரீட் எங்க என்றான் செந்தில். நீ முதல்ல கிஃப்டை கொடுடா. என்கிட்ட ஏது காசு, உனக்கு தான் உன் பாட்டி கொடுத்துருப்பாங்கல்ல, அதிலிருந்து எடுத்து எங்களுக்கு ட்ரீட் வையி. அதெல்லாம் செலவு பண்ண முடியாது. சரியான கஞ்சண்டி நீ, யார் என்ன கொடுத்தாலும் கூச்சப்படாமல் வாங்கிக்கிற, கொடுக்கத்தான் மனசு வர மாட்டேங்குது. அப்படியே சார் மட்டும் எனக்கு தங்கமும் வெள்ளியுமா வாங்கி என் தலையில் கொட்டுறீங்க பாருங்க. நான் எதுக்குடி உனக்கு வாங்கி தரணும், என் பொண்டாட்டிக்கு தான் வாங்கி தருவேன். பார்க்கலாம் பார்க்கலாம், நானும் பார்க்க தானே போகிறேன், உன் பொண்டாட்டிக்கு ஒரு ஸ்டிக்கர் பொட்டாச்சும் வாங்கி தரியான்னு. நீ இவ்வளோ பேசுறியே, சேகர் அண்ணா உனக்கு என்ன வாங்கி கொடுத்துச்சு? அவள் அமைதியாகி விட்டாள். செந்தில் சிரிக்க அவளோடு சேர்ந்து பவியும் சூர்யாவும் கூட சிரித்தார்கள். அவளுக்கு ஒரு மாதிரி ஆகி போனது. டேய், பிறந்த நாள் அதுவுமா, ஏன் அவளை வச்சு சீண்டிக்கிட்டு இருக்க? நீ போய் புடவை மாத்திட்டு வா மலர் என்று செந்திலை அதட்டினார் அமுதா. அவளும் தன் ஏமாற்றத்தை மறைத்து கொண்டு புடவை மாற்றச் சென்றவள், ஆமா கேட்கணும்னு நினைச்சேன், செல்வமாமா எங்க, வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை என்றாள். தெரியல, அண்ணன் காலையிலேயே வெளியே போச்சு, இன்னும் வீட்டுக்கு வரவே இல்லை. அவள் முகம் சோகமானது. எதுக்கு இப்படி முகத்தை வைக்கிற? எல்லாருமே எனக்கு விஷ் பண்ணிட்டாங்க, செல்வம் மாமாவை தவிர. மாமாவுக்கு என் மேலே பாசமே இல்லை விட்டாள் அழுது விடுபவள் போல் அரற்றினாள். அவள் சொல்லி கொண்டிருக்கும் போதே வந்து விட்டான் செல்வம். அவனை கண்டதும் முகம் முழுவதும் மலர மாமா என்றாள். அவன் புன்னகையோடு ஹாப்பி பர்த்டே மலரு என்றான். தேங்க்ஸ் மாமா உற்சாகமாக கூறியவள் அடுத்த நொடி அவனை முறைத்தாள். என்ன ஆச்சு? நீ தான் எனக்கு லாஸ்டா விஷ் பண்ற என்று செல்லமாக கோபித்து கொண்டாள். இல்லையே, நான் தான் லாஸ்ட்டு என்றவாறே அவன் பின்னாலேயே வந்தார் அழகேசன். மலர் இப்போது அவரை முறைக்க செல்வம் சிரித்தான். அவளை கண்டு சிரித்து கொண்டே பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மலரு என்றார் அழகேசன். தேங்க்ஸ் சித்தப்பா, நீங்களும் உங்க மருமகனும் எப்பவும் லேட்டு தான் என்றாள். ஏன் லேட்டுன்னு கேட்கணும் மலரு. ஓஹோ, அதுக்கு ரீசன் வேற இருக்கா என்றாள் கிண்டலாக. செல்வம் தன் பையிலிருந்து அந்த கவரை எடுத்து அவளிடம் நீட்ட, ஹை கிஃப்டா மாமா என்றாள். நான் சொல்லல, வாங்குறதுனா பல்லை இழிச்சுக்கிட்டு வாங்குவான்னு என்று வாரினான் செந்தில். சிப்பா, ஏமாமா எனக்கு வாங்கி கொடுக்குது, உனக்கு என்னடா வலிக்குது என்றவாறே பிரித்து பார்த்தவள் திகைத்தாள். யோசனையாக செல்வத்தின் முகம் பார்த்தாள். கிஃப்ட்டு நான் தான் வாங்கினேன், ஆனால் வாங்க சொன்னது சேகர் என்றான் புன்னகையோடு. அவள் கையில் லேட்டஸ்ட் மாடல் சாம்சங் கேலக்ஸி செல்போன் இருந்தது. சில நிமிடங்கள் அதை பார்த்தபடி தடுமாறினாள். அதை பார்த்து சந்தோஷப்பட வேண்டுமா வேண்டாமா என்று கூட தெரியவில்லை. ஏன் மலரு, என்ன ஆச்சு? நீதான் கேட்டியாமே, அப்புறம் ஏன் இப்படி பார்க்குற? உனக்கு பிடிக்கலையா வருத்தத்தோடு கேட்டான் செல்வம். ஒருவேளை நீ வாங்கி கொடுத்ததுனால பிடிக்கலையோ என்னவோ, சேகர் அண்ணன் கையால் வாங்கியிருந்தா சந்தோஷப்பட்டிருக்குமோ என்னமோ என்றான் செந்தில். இதில் என்ன மலர் இருக்கு? இதை வாங்கி பார்த்தா அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி இதுதானான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அவள் அப்போதும் அமைதியாக அதையே பார்த்து கொண்டு இருந்தாள். ஒருவேளை உன் பணம்னு யோசிக்கிறாளோ? இல்லையே, அப்படியெல்லாம் யோசிக்கிறவ இல்லையே இவ. கிட்டத்தட்ட இவகிட்ட இருக்கிறது எல்லாமே நீ வாங்கி கொடுத்தது தானே. டேய், வாங்கி கொடுத்ததுன்னு சொல்லாதடா, இவன்கிட்ட பேசி பேசி ஆட்டையை போட்டதுன்னு சொல்லு அழகேசன் கூற சிரித்து கொண்டே அவருக்கு ஐஃபை கொடுத்தான் செந்தில். மாமா சும்மா இருக்க மாட்டியா? மலரு, என்ன ஆச்சு? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, வேற மாத்திக்கலாம். நம்ம சத்யானன் கடை தான்,
சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் எதுவும் இல்லை மாமா, நல்லா தான் இருக்கு, தேங்க்ஸ் என்றாள் சிறு புன்னகையோடு. அவள் எதிர்பார்த்தது சேகரின் கையால் வாங்க வேண்டும் என்று. ஆனால் வாங்கி கொடுத்திருப்பது செல்வம். அவனிடம் வாங்குவதில் அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. செந்தில் சொன்னது போல் செல்வம் அவளுக்கு நிறையவே வாங்கி கொடுத்திருக்கிறான். ஆனால் அவள் எதிர்பார்த்து ஏதோ ஒன்று தொலைந்தது போல் தோன்றியது. அதே யோசனையோடு உள்ளே சென்றவளை நிறுத்தினார் அமுதா. இன்னும் புடவை மாத்தலையா மலரு? இதோ மாத்திக்கிறேன் அத்தை என்றாள். உனக்காக ஆசையா வாங்கி கொடுத்தவங்கள மட்டும் யோசி மலரு, மற்றவங்கள பத்தி யோசிக்காத. தனக்குள் சமாதானம் செய்து கொண்டாள். புடவையை தேட அப்போதுதான் ஹாலிலேயே அதனை விட்டுவிட்டு வந்தது ஞாபகத்திற்கு வந்தது. செல்வம் செல்போன் கொடுத்ததும் புடவையை அங்கே சோஃபா மேலேயே வைத்துவிட்டு வந்துவிட்டாள். அவசரமாக சென்று அதனை எடுக்க முற்படுகையில் செந்திலும் அழகேசனும் பேசிக்கொண்டிருப்பது கேட்டது. இந்த சேகர் பயங்கரமான ஆளுடா. ஏமாம்மா அப்படி சொல்ற? அவன் கட்டிக்க போற பொண்ணுக்கு தர வேண்டிய கிஃப்டை கூட செல்வம் பணத்திலேயே முடிச்சுக்கிட்டான். அதுக்கு என்னமாம்மா பண்ண முடியும்? சேகர் அண்ணன் ஊர்ல இருக்கு. ஏன் அவன்கிட்ட இந்த ஜிபே எல்லாம் இல்லையா? செல்வமே வச்சிருக்கான். மாச சம்பளம் வாங்குற அவன்கிட்ட இருக்காதா என்ன? அந்த கடைக்காரனுக்கு அங்கிருந்தே பணம் அனுப்ப முடியாதா? இல்ல செல்வத்துக்கிட்ட வாங்க சொன்னானே, அவனுக்கு தான் பணம் மாத்தி விடுறது. தன் காசை போட்டு வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் தம்பிக்கிட்ட இருந்து காசு வாங்குவானா செல்வம்? அதுவும் கரெக்டு தான். இவன் தாண்டா ஏமாளி. அண்ணனுக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்குது மாமா. அவனை அழுத்தமாக பார்த்தார் அழகேசன். யாருக்கு? அவனுக்கா புரியாது? அவன் எதையும் வெளியே காட்டிக்காததுனால அவனுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சிடாத செந்தில். எப்படி மாமா அண்ணன் இப்படி இருக்கு? அது அவன் குணண்டா. ஆனா அவனால இப்படியே இருக்க முடியுமா என்ன? இல்ல அவனுக்கு வரப்போறவ தான் அப்படியே விட்டுடுவாளா? அதெல்லாம் எங்க அண்ணன் மனசுக்கு நல்ல பொண்ணாதான் வரும். நீ வாய வைக்காத மாமா. இருவர் பேசியதையும் கேட்ட மலருக்கு ஏதோ போல ஆனது. சத்தமில்லாமல் புடவையை எடுத்துக்கொண்டு அறைக்குள் சென்றவள் அந்த செல்போனை கையில் வைத்து பார்த்து கொண்டே இருந்தாள். நீ இன்னும் புடவைய மாத்தலையா? பெரியம்மா உன்னை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த போன்ல என்ன இருக்கு? குடு, நான் ஓபன் பண்றேன். மலரின் கையில் இருந்த பட்டென்று பறித்து கொண்டாள் சாம்பவி. பெருமூச்சு ஒன்றை விடுத்தாள் மலர். கதவை லாக் பண்ணுடி. பண்ணிட்டேன். நீ முதல்ல சாரிய மாத்து. ஃபோன் சூப்பரா இருக்கு மலரு. ஆமா, உன் பழைய ஃபோன் எங்க? இதில் சிம்ம மாற்றி போடவா? வேண்டாம். ஏன்? அப்புறமா மாற்றிக்கிறேன். இல்லை மலரு, இதில் நம்பரை மாற்றிட்டு இதில் இருந்து சேகர் அண்ணாக்கு வீடியோ கால் பண்ணி பேசலாம் இல்லை? அதுக்கு தான் கேட்டேன். இருக்கட்டும் பவி, அப்புறமா மாற்றிக்கலாம். ஓகே, ஆனால் மாற்றும் போது என்கிட்ட கொடு, நானே மாத்துறேன், சரியா? சரி என்றாள் புன்னகையோடு. அந்த ஃபோனில் என்னென்ன இருக்கிறது என்று ஆராய்ந்து கொண்டிருந்த பவி, மலரு எங்க பாரேன் என்று ஏதோ காட்ட நிமிர்ந்தவள், வாவ், சாரி செமையா இருக்கு மலரு என்றாள். நிஜமாவாடி என்றாள் சந்தோஷமாக. நிஜமா மலரு, எங்க பெரியம்மாவுக்கு கூட பெரியப்பா இப்படி வாங்கி கொடுத்துருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். சூப்பரா செலக்ட் பண்ணியிருக்காரு. உனக்காக பார்த்து வாங்கியிருக்காரு. அதுவரை இருந்த குழப்பம் எல்லாம் போய் உற்சாகமாக துள்ளி குதித்தாள் மலர். வேகமாக வெளியில் ஓடி எல்லோரிடமும் காண்பித்தாள். அத்தை பாரு, மாமா வாங்கி கொடுத்தது என்றாள். உனக்கு என்னடி ராசாத்தினி, எவ்வளோ அழகா இருக்க, திருஷ்டி கழித்தார் தங்கமணி. வீடு முழுவதும் சுற்றி வந்து ஒவ்வொருவராக காட்டி மகிழ்ந்தாள். தோட்டத்து வேலை செய்பவர்களிடமும் சென்று காண்பித்தாள். பெரிய மாமா வாங்கி கொடுத்தது ரொம்ப நல்லா இருக்குடி, உனக்குன்னே நெஞ்ச மாதிரி இருக்கு. பின்ன எங்க பெரிய மாமானா சும்மாவா? அவருக்கு தெரியும் எனக்கு எது சரியா இருக்கும்னு என்றாள் பெருமையாக. புடவைக்கு பெருமைப்பட்டு கொள்பவர் அவரின் எல்லா முடிவுகளையும் அதேபோல் ஏற்பாளா? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.